பா இன்னும் மட்டும் கழிச்சு இப்போ வெய்ய வருது. எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டுல 30 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்குதே. அதுவும் ஒரு சால் ஓட்டி விதைக்கிறியா அப்படியே விதைக்கிறியா? இப்போ விதைங்க ரெண்டு ஒரு சால் ஓட்டிவிட்டோம். ஓடுதான் ஏறாங்க சரியா இதே ஓடிட்டாரு அதெல்லாம் ஓடும் அதெல்லாம் ஓடும் வேற அது நம்மளே இருக்கக்கூட இது இந்த ஐட்டம் இந்த ஓரெல்லாம் பனங்கட்டையெல்லாம் பிடுங்கிறது எல்லாம் குழி போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. இந்த ஊத்து வரி கீழே ஊத்து வரி என்ன இந்த பூத்து வரல தேய்ச்சி விட்டு பாறை போட்டு விட்டுருங்க. 2 நாளைக்கு காய விட்டு தண்ணி விடுங்க. ஓட்டிட்டு கேளு அது சும்மா ஓட்டி போடுறதா? சும்மா ஓட்டி அது எதாவது வேற இல்லாமையா? கீரையா? கீரை வச்சா பிடிக்கிட்டே போயிடுவாங்களே. கீரைக்கு தான் அது அந்த வெயில் ஓட்டு வரணும் தானே சொல்கிறீங்க? சரி சரி அது பக்கமாக இருக்கா அப்படியே ஓட்டு போயிடும். பண்ணுங்க ஏதோ 4 வருஷம்னாச்சும் போட்டால் முதல்ல எடுங்க. உடனேலாம் எடுக்க முடியாது. என்ன வேணுமா? அவன் இப்போதான் வந்து மாற்றிட்டான். என்ன கேட்டு எதை என்ன கேட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு நியாயம் உண்டு. வாடா பாவி அவன் இப்போ தானே வந்தான் பௌர்ணமி சோர்த்துன்னுட்டு. இது 2 சால் ஓட்டணும், இது 1 சால் ஓட்டணும். Ali be. ஏமாப்பிள்ள நீ என்ன வந்து ஓட்டி களைச்சி போயிட்ட? டீ கேட்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற? வந்து ஓட்டுனது 10 நிமிஷம். இப்பதான் ஒரு நம்ம முட்டை சோறு தின்ட்டு வந்த. ஜாலி மாப்பிள்ளை மண் தள்ளி ஓட்டுறாரு. காடு கொஞ்சம் ஈரமாக போச்சு. கொஞ்சம் மண் பழப்பழ சரியா இருக்கும். குறைக்க ஓட்டி நெட்டில் ஓட்டிவிட. ஈரமாக்குதா? ஷானி கொஞ்சம் அதிகமாக இறச்சிவிட்டாப்புல்றா. அது வேற ஒரு 10வது சிலிப்பு. ஓகேப்பா இது ஒரு வயலு தான் இருக்குது. இதுக்கு ஒருத்தர யாரும் நீங்கள் எங்கே வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோளத்தை வச்சுட்டாரு. விதையாக இருந்தால் கூட பரவாயில்ல. லீப்பேஜ் ஆகுது டயரு. அணங்கட்ட கூட்டா போச்சு.
ஏன்னா இப்படி ஆகி போச்சு. மூளைக்கெல்லாம் மண் தராத, அப்படியே ஓட்டு. நீ தள்ளாதா, ஃபஸ்ட்டு காட்டில் இருக்கிற மண்ணை கலக்கி கொடுப்போம். தூக்கி கூட கூட நான் ஓட்டுறேன். நான் ஓட்டுறேன், நீ போ. 4 வீலர் டிரைவ் வேணா ஓட்டிருக்கா? பிடிச்சிட்டீங்க இப்படின்னா நானே கீழே விட்டுருக்கேன். போதே மாட்டேங்குது. வரப்போதா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே அம்மா ஆடு வயலில் புது வீரமாக இருக்குன்னு நினச்சி கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க, பட்டை மண்ணில் படம், பட்டும் படாமல் தான் வந்து விட்டுருங்க. மண்ணை மறைச்சி விட்டா போதும். தோட்டத்தை வச்சுட்டாங்க, இல்லைனா கூட எண்ணிட்டு போயிடலாம். சாணி வேற பட்டாதுக்கு வேண்டியது வண்டி. சாணி இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. சின்ன லெவலில் ஓட்டி பழகிட்டீங்க. மூளைக்கு தூக்குறது ஜாண்டியரில் சின்ன லெவல் தூக்கணும், கட்ட 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 கட்டன்னு அடிக்கும். நாங்கள் பெரிய லெவலில் தூக்குவோமா, அந்த மைண்ட் செட்டே தான் வருது. வண்டி உட்காந்து போவோம். ஆமாம், குச்சி குத்தி குத்தி போவோம். அதனால மகேந்திரா ஓட்டிங்கனால மட்டும்தான் இதெல்லாம் முடியும். மகேந்திரா ஓட்டிங்கன்னா எந்த வண்டி வேணாலும் ஓட்டலாம். ஏன்னா ஹைட் வண்டிக்கு இது அப்படி இருக்கும், பேசும். அதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்கிறது தான் மாப்பிள ஆகும். ஆமாம், அப்படி தான் ஓட்டுவோம், வச்சுட்டு உட்காந்துக்குவோம். இதெல்லாம் அப்படியே மைனூருக்கா ஆகிட்டு மகேந்திராவோட ஓட்டி அவனும் உழவலன்னு சொல்ல மாட்டான். ஆனால் பழகணும், அங்கதான் இந்த ஹைட்ராலிக் மட்டும் பேலன்ஸ் கொடுத்துருந்தானா அந்த 5 சும்மா அப்படியே எவ்வளோ வாரம் தூக்கி நச்சு 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 நிற்கும். போ பொண்ணு திருச்செங்கோடு, 2 பையன். ஓகே நண்பா, அந்த வயல் அடிச்சுட்டோமா. இப்போ இந்த வயல் ஓரளவுக்கு பதமாக இருக்குது. ஒரு சால் மட்டும் 2 சால் ஓட்டி விட்டு சொல்லிக்கிறாப்புல. இது வந்து கீரை விதைக்கிறாராம், அதனால் வந்து அவரோட பரம தூக்க முடியல. அதனால் மாப்பிள்ளை நான் தூக்கிறேன், நீ விடுங்கண்ணா அப்படின்னு. இன்னொரு திருப்பு. அந்த பக்கம் செயின் பாரு, அடியில் மாட்டிக்கிச்சு. அந்த பக்கம் மாட்டிக்கிச்சு மாப்பிள்ள அடியில். உனக்கு மாட்டேன்டே. ஒரு சால் ஓட்டிட்டு இன்னொரு 20 நிமிஷம் வரும், அதையும் போய் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது நண்பா. ஓகே நண்பா, இந்த வயல் முடிஞ்சுது. அடுத்த வயல் தான், ஒரு வயல் ஒன்று ஓட்டிட்டு அப்படியே கிளம்புறேன். மூளையில் இறங்கிறதுக்கு போகிறான். அப்போ
எவ்வளோ நேரம் தள்ள பேசக்கூடாது. சரி வரப்போ காயிட்டோம், வரப்போ ஓட்டிக்கலாம். மணி 1 மணி ஆகுது. காலையில் 7 மணிக்கு காட்டுக்கு வந்தேன். அஜித் வந்து ரொட்டாட்டர் பேலர் ஓட்டிட்டு இப்போ தான் வந்தான். வந்தவாட்டி தான் கேமரா எடுத்துகிட்டு வந்தான். சரி வீடியோ எடுக்கலான்டான்னு காலையிலேருந்து ஓட்டி ஒருத்தர் கூட பணம் கொடுக்கல போகிறவங்க. எல்லாமே அக்கௌண்ட்டு இப்படி ஓட்டினா எப்படி நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நம்ம இந்த ஒரு வயலையும் நம்ம ஓட்டிவிட்டா கிளம்பலாம். அப்போ அந்த வாய்க்கால் விட்டுரு, சோளக்காட்டு தண்ணி கட்டணுமா, வாய்க்கால் விட்டு இருந்தானே ஓட்டிட்டு. மாப்பிள்ள 4-wheel drive ஓட்டிட்டு இதை ஓட்டுறதுக்கு லைட்டாக திணறான் ப்ரோ. லோ தேர்ட் வேறு போட்டுக்கிட்டான். ஓட்டு மண் வந்துடும். நேற்று ஓட்ட சொன்னார், 3 நாள் ஆகி போயிடுச்சு ஓட்டில். இன்னைக்கு தான் வாங்கும். சொன்ன டைம் ஊருக்கு டீட்டு இருந்துட்டு எங்கே எத்தனையோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது போகிறவங்களே. மாப்பிள்ள 4-wheel டிரைவர்னால் வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு ஓட்டுறான். 2-wheel டிரைவர்னால கொஞ்சம் திணறாரு. இன்னும் ஒரு மாதம் இதிலே போட்டு நொக்க அடிச்சுமே வச்சுக்காங்க, என்ன வேலை பழகிக்குவான். அடியர் இருக்குது. இதே சோளக்கட்டை காடு இல்லாத வேறு காடாக இருந்தால் கண்டிப்பாக இதில் உழவும் வராது, ஒன்றும் வராது. ஏதோ சோளக்கட்டைங்கிறதுனால மண் வருதுன்னு வச்சுக்காங்களேன். என்ன தான் லேட்டஸ்ட் வண்டி வந்தாலும் ப்ரோ, பழைய வண்டி தான் அது. இப்போ ஜாண்டியர் வச்சுக்கிறவங்களுக்கு அது மனசுக்கு பிடிச்சிருக்கும், ஃபார்ம் ட்ராங்க் வச்சுக்கிறவங்களுக்கு அது மனசுக்கு பிடிக்கும், சுராஜ் வச்சுக்கிறவங்களுக்கு ஜாண்டியர் எல்லாம் அவங்க இல்லை. தான் பழைய வண்டி டேஸ்ட்டு யாருக்குமே கூடாது. அந்த வண்டி நல்லாவே இருக்காது. எல்லாருமே அந்த வண்டியை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஓட்டி பழகிட்டா அந்த வண்டியை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது உண்மை தானே? கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு வண்டி தயாரிக்கிறாங்கன்னா ஓட்டுன்னு இப்படி அப்புறம் ஒரு வண்டி தயாரிக்கிறாங்கன்னா வந்து யார் இன்னொரு சால் ஓட்டணும் மறுபடியும். இது 2 சால். மாப்பிள்ள அது சோளம் வைக்கிறதுக்கு என்னம்மா நெட்டில் ஓட்டி போட்டிருக்குது, குறுக்குல இல்லாங்கிறான். அந்த பக்கத்து வயலில் இன்னொரு சால் ஓட்டணும்டா அப்படின்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த வயலில் நான் ஒண்டியே ஓட்டி வீடியோ எடுத்து போட்டல, அந்த தார் தான் இது. அப்போ இந்த வயலில் தட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் தட்டு அறுத்துட்டு எல்லாம் ஆடு மாடெல்லாம் வச்சு மிதிச்சே போடுவாங்களாட்டுக்குதா. வந்து ஒரு சால் ஓட்டி விட்டு போடா அப்படின்னாரு. அது என்னத்த ஒரு சால் ஓட்டுற, எனக்கு டீசல் கூட கட்டுப்படி ஆகாத. ஓட்டினா 2 சால் ஓட்டு, ஏற்கனவே 1.20 ஓட்டினா அதுக்கு பணம் வாங்கலை. ஏதோ இது ஒரு 25 நிமிஷம் ஓட்டினோம்னா ஒரு 2.25 மணி நேரம் ஒரு 1700 ரூபா கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வாயா ஆனால் ஒரு பிளான் பண்ணி இந்த பைசன் பை பூமி புத்திராவிலேயே வந்து இதே மாடலில் பின்னாடி கிரவனை மட்டும் மாற்றி 4-wheel டிரைவை விட்டுருந்தாங்கன்னா இன்னும் செமையாக இருக்குமில்ல வண்டி. ஏன் அது மாதிரி யோசிக்கலை? யுவோ மாடலுக்கே போயிட்டாங்க. பூமி புத்திராவில் 4-wheel டிரைவ் விட்டுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் எத்தனையோ பேர் லைக் பண்ணி எடுப்பாங்க. ஏன் தெரில விட்டுருந்தாங்கன்னா நானே போடுறத பற்றி கொஞ்சம் யோசிச்சிருப்பேன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா இதோட ஹைட்ரோலிக் அந்தளவுக்கு இருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் மட்டும் டூயல் கிளச் இருந்து யாராச்சும் 575 XP ப்ளஸில் டூயல் கிளச் டபுள் கிளச் வருதில்ல, அந்த வண்டியில் யாராச்சும் பேலர் ஓட்டினீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஹைட்ரோலிக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த ஹைட்ரோலிக்கும் அதுக்கிட்ட ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோ மைனூட்டாக வேலை செய்யும்.
ஏன்னா இது இன்டர்நேஷ்னலில் இருந்துருக்குதுல்ல, அந்த பூமிபுத்ராவுக்கு மட்டும் இப்பயும் வந்து இதே மாடல் ஹைட்ரோலிக் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு. இதே வந்து பஞ்சாப்லாம் பார்த்துக்கிட்டா இந்த யுவோ மாடல் ஹைட்ரோலிக் வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரையிலும் இந்த ஹைட்ரோலிக் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதிகமாக இதான் விரும்புகிறாங்க பூமிபுத்ராவுக்கு. ஏன்னா ஹைட்ரோலிக் அந்தளவுக்கு சொன்ன இடத்துல நின்ன இடத்துல பேசும். ஏன்னா வேறு இப்போ ஜாண்டியரு, சுராஜ், டொய்க்ஸ்போரு இதிலலாம் ஓட்டுறவங்க இதை மகேந்திரா ஓட்டமுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அதெல்லாம் வச்சு விட்டு அப்படியே உக்காந்துக்கலாம் ப்ரோ. இது வந்து சென்சிங் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா வண்டி ஃப்ரீயாக போகும். கொஞ்சம் பழவனிங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மாப்பிள்ளையே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாண்டியரில் ஓட்டிட்டு ஹைட்ரோலிக் ஓட்ட முடியல. இப்போ தான் கொஞ்சம் வருது. இப்போ தான் ஹைட்ரோலிக் கொஞ்சம் வருதாட்டுக்குது. ஒரு 10 நாளைக்கு போட்டு நோக்கடிச்சா வந்துருந்தேன் அன்னப்பால். ஏன் மாமா 4 வீல் டிரைவ் எடுத்து போய் ஓட்ட வேண்டியதானே மாமா, 2 வீல் டிரைவ் எதுக்கு மாமா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, டேய் இன்னொரு 4 நாளைக்கு இப்போ 4 வீல் டிரைவ் ஏன் உனக்கு கொடுக்கலன்னா கொடுக்குறேன்னா வேறு இதில் ஓட்ட மாட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறேன். அது சப்போஸ் ரொட்டாட்டர் ஓட்டுறதுன்னா என்ன பண்ணுறதுன்னு. பெரிய 4 வீல் டிரைவில் பேலரை மாட்டிவிட்டா அந்த பேலரே நான் கழட்டி விட மாட்டேன். சீசன் டைம் மட்டும் தான் பேலர் கழட்டி விடுவேன். மித்த டைமுக்கெல்லாம் பேலரோடு தான் நிற்கும். நீ பைசன் போய் எடுத்து போய் ஓட்டுறா சாமின்னு தான்டா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. டாப்பு பெயிண்டிங் பண்ணியாச்சு. அதை டாப் துணி தைச்சிட்டு போல்ட்டு போட்டு முறுக்கிட்டு அதை ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒயரிங் வீடியோ தனியாக போடுறேன் நண்பா. பெல்ட்டு நிறையா பேர் கேட்டுருக்கிறீங்க. அது பாருங்க நம்ம இந்த போஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். அந்த பெல்ட்டு கடை நம்பரு ஹோல்சேல் ப்ரைஸ் தான். நீங்கள் எங்கேருந்து கேட்டிங்கனாலும் சரி, நீங்கள் அமௌண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்க வச்சு விட்ருவாங்க. நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். ஒரே பெல்ட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், பிட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். டாப்பு பெல்ட்டை பொறுத்த வரலாம் மொத்தமாக எடுக்காதீங்க. எந்த அளவுக்கு மெல்ஸாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதே ஆத்தூர் டாப்பாக இருந்தால் கொஞ்சம் மொத்தமாக போட்டால் ஓட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வணங்கிக்கும். குரங்கு டாப்பை பொறுத்த வரலாம், இந்த மாதிரி டாப்பை பொறுத்த வரலாம் கொஞ்சம் மெல்ஸாக போடுங்க. எப்படி சொல்கிறது, இந்த 5 ரூபா காசு லேட்டஸ்ட் காசு இருக்குதுல்ல, அந்த பித்தளை காசு இருக்குதுல்ல, அந்த மொத்தத்துக்கு மேலே சீட் போடாதீங்க. ஏன்னா வணங்க முடியாது. இப்போ நம்மளதே தைக்கும் போது தான் தெரியும். இன்றைக்கி தான் போய் தைக்க எடுத்து போல்ட்டு போடலான்னுக்குறோம். போல்ட்டு போட்டால் தான் தெரியும் எப்படி இருக்குது, வணங்குதா வணங்கலையா என்னன்னு தெரியும். போட்டுக்கிட்டு நான் வீடியோ போடுறேன். நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு அநேகமாக அந்த வீடியோ போடுவோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து போட்டுடுறேன். வண்டியில் ஏற்றி தான் உங்களுக்கு போட முடியும். பார்க்கலாம், கீழே வச்சு தான் தைக்கலான்னு. ஏன்னா மேலே இருந்துட்டு அவ்வளோ நேரம் இதெல்லாம் தைக்க முடியாது. கீழே இருந்துக்கிட்டு இழுத்து பிடிச்சி தைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சி தைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் வின்னுன்னு இருக்கும். பார்ப்போம். இது 2 சால் ஓட்டிவிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி எதுவும் வேலை இல்லை, பேலரும் வேலை இல்லை, கலப்பையும் எல்லாம் சொன்னதெல்லாம் ஓட்டிட்டோம். இதை ஓட்டிட்டு அப்புறம் தான் போய் பார்க்கணும். இந்த வேலையை தான் தயாரானுக்கிறோம். இந்த வண்டி இந்த லோடுக்கு 4 லிட்டர் எடுக்கும் ப்ரோ. இது டீசல் இதே டீசல் தான் போகுது. ஏன்னா நாச்சிலலாம் சர்வீஸ் பண்ணுறது போட்டேன். அதனால் டீசல் இந்த அளவுக்கு தான் எடுக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா லைனர்லாம் ரொம்ப வீக் ஆகி போச்சு, ரிங்ஸ் தேஞ்சிக்கிச்சாட்டுக்குது. அதனால் வந்து வண்டி அடங்குது. டீசல் கரெக்டாக போகுது, ஆனால் வண்டி அடங்குது. வண்டி அடங்கக்கூடாது. டீசல் கரெக்டாக போகுது, வண்டி அடங்குதுன்னா நான் கண்டிப்பாக வால்வு தான் செக் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி இது வால்வு ஹெட்டும் லீக்கேஜ் இருக்கும், பிஸ்டன் ரிங்ஸும் லீக்கேஜ் இருக்கும். இந்த லீக்கேஜெலாம் இருந்தால் தான் கம்ப்ரஸர் வந்து ரொம்ப ஏர் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் வந்து லோடு பிடிக்கும் போது வண்டி உட்காருது. இப்படி உட்காராது பேஷண்ட் போய் 5 RPMலாம் விட்டால் அப்படி மாடு மாதிரி இழுத்துக்கிட்டு போவோம். ஆனால் டீசல் இதே தான் போகும். வண்டி இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும். வண்டி வந்து மதம் தட்டிக்கிச்சு. நானே இப்போ எடுத்து 5 வருஷம் ஆகி போச்சு ப்ரோ. 25,000 மணி நேரம் ஓட்டிவிட்டேன். அன்னைக்கு இதை ஓட்டம்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து இப்போ பாருங்கள் 2 வருஷம் ஆகுது. பையட் போய் இப்போ தான் 1400 பக்கமாக வந்துருக்குது. இன்னுமே வந்து ஒவ்வொருத்தர் போன வாரத்தில் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, பேலர் எடுத்து ஒரே வருஷத்தில் 50,000 கட்டு ஓட்டி விற்றுட்டு புது பேலர் எடுக்கிறாப்புல, வருஷம் ஒன்று எடுக்கிறாப்புல. இத்தனை வருஷமாக எடுத்தாப்புல, இன்னுமே வருஷம் 20,000 கட்டு ஓட்டிட்டா பெரிய விஷயம் ப்ரோ. ஏன்னா அந்தளவுக்கு பேலர் அதிகம் ஆகி போச்சு. இனிமேல் பேலர் எடுத்து கடன் கட்டி நம்ம முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து முட்டாள்தனம் தான். ஏன்னா இப்போ நான் எடுத்த வாட்டி எவ்வளோ பேலர் உற்பத்தி ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து
பேலர் எடுக்கணும்னா ஓரளவு ஓட்டுறதா எடுங்க, இல்லைனா வந்து பேலர் எடுத்தால் சம்பாதிச்சு போடலாம்னா இல்லை. ஏதோ வண்டி பக்கத்தில் இல்லைனா ஒரு 50 ரூபா 60 ரூபானா கூட ஓடுது ப்ரோ. இன்னொரு பேலர் 4-5 பேலர் இருக்குது, நான் போட்டி எடுத்து ஓட்டி முன்னேறி வந்துடலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெறும் உழவு ஓட்டணும், உழவு ஓட்டினா ஏதோ உழவு பாட்டி கொஞ்சம் கேட்டு ஓட்டலாம். இல்லை நான் பேலர் மட்டும்தான் போடுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஓட்டவே முடியாது. அதுவும் பேலருக்கு லோன் போட்டால், வண்டிக்கும் லோனு ஆல்ரெடி வண்டி மேலே லோனு, பேலருக்கும் லோன் போட்டால் ரொம்ப கஷ்டம் ப்ரோ கட்டுறது. முன்னெல்லாம் நான் வண்டிக்கு இப்போ வருஷம் 1500-2000 ஓட்டிக்கிட்டு இருந்த காலம். இன்றைக்கி வருஷம் வண்டிக்கே 700 மணி நேரம் ஓட்டிட்டா போதுங்கிற கண்டிஷனை வந்துருச்சு. ஏன் சுற்றி வண்டி, நான்லாம் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டி போலாம் எங்கள் ஏரியாவில் வண்டியே இல்லை ப்ரோ. எங்களது மட்டும்தான் வண்டி, அப்புறம் இன்னொருத்தர் வச்சுருந்தார். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 30 வண்டி ஆகி போச்சு நம்ம ஓட்டத்தில். எல்லாம் பார்ட்டியெல்லாம் சுருங்கிட்டே வருது ப்ரோ. வெளியில் போய் ஓட்டுறது எல்லாமே கட்டாயிருச்சு. எல்லாமே ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயே உழவு முடியுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10-20 கிலோமீட்டர் தூரத்துக்கு போவோம். ஏன்னா நீங்களே பழைய ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அப்போ ஓட்டின உழவுக்கும் இப்போ இருக்கிற ஃபீல்டுக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். புதுசாக யாராச்சும் இந்த ட்ரேடர் ஃபீல்டு வந்து நான் ஓட்டி சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னா யாரும் வராதிங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த தொழில் பண்ணுறதுக்கு வேறு எவ்வளோ தொழில் இருக்குது. இதிலலாம் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து அதுவும் ஒவ்வொரு நண்பர் கேட்குறேன், ரொட்டாட்டர்லாம் 800 ரூபா 900 ரூபாய்க்கு ஓட்டுறங்கிறாங்க. அவங்கெல்லாம் பாவம், அவங்களாம் என்னத்தை மீதி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக சொல்கிறேன். நாங்கள் ரொட்டாட்டருக்கு 1300 ரூபா வாங்குகிறோம். இதே பார்க்கும் போது லம்பாக வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து ரொட்டாட்டரில் வண்டியில் ஏதோ ஒரு செலவு வச்சுதுன்னா பல்காக வைக்கிது. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, 800 ரூபா 900 ரூபாய்க்கு ஓட்டுறவங்கலாம் எப்படி கடன் கட்டுறாங்கன்னே தெரியல. கட்டுவாங்களா இல்லை டியூக்காரர் தூக்கிட்டு போயிடுவாங்களானே தெரில. பாவம் அவங்களுக்கெல்லாம் வேறு ஏதாவது வருமானம் இருந்துக்குது. கடன் கட்டினா தான் ஆனால் உண்டு. இந்த வண்டியிலே ஓட்டி சம்பாரித்து கடன் கட்டலான்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் ரொட்டாட்டர் வந்து சேர் ஓட்டுற வண்டியாக இருந்தால் இன்னும் அவங்களுக்கு செலவு அதிகம். நான் வண்டியில் பேரங்கி போவோம், ரொட்டாட்டரில் பேரங்கி போவோம். அதில் டிரைவர் சம்பளம், இன்றைக்கெல்லாம் டிரைவர் சம்பளம்னா ஊருப்பட்ட சம்பளம் ஆகிட்டு இருக்குது. அதனால் புதுசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கு இந்த ஃபீல்டு வந்து ஒரு டிரைவராக போனால் கூட நல்ல காசு. ஆனால் ஓனராக இருக்கிறவனோட நிலைமையெல்லாம் ரொம்ப பாவம். ஒரு சில டிரைவருங்களுக்கெல்லாம் தெரியும் ப்ரோ. எப்படின்னா நம்ம வண்டி ஓட்டுறான்னா இப்போ ஓட்டுறான்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ வருமானம் வருதுன்னு அஜித்துக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். இப்படி எங்களுக்கு இதே ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்படி அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த செலவு பண்ணுறதெல்லாம் அவங்க கணக்கே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா ஓடுது, 20,000 ரூபாய்க்கு ஓடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த செலவு மறுக்கா 10,000 20,000 செலவு பண்ணுறான் பாருங்க, அதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சாங்கன்னா வண்டி போடுற ஆசையை போயிடும். உண்மையுமே சொல்கிறேன், கூலி வேலைக்கு போகிறது பெஸ்ட்டு என்ன கேட்டால். வண்டி போட்டு ஓட்டி கஷ்டப்படுறதுக்கு கூலி வேலைக்கு போனால் இன்றைக்கி நல்ல காசு என்ன கேட்டால். இன்றைக்கி 800 ரூபா சம்பளம். எது உடஞ்சா என்ன, உடையிலனா என்ன, மாதம் கண்டா சம்பளம். ஆனால் கூலி வேலையில் அப்படி இல்லை. சரி, ஓனராக இருந்தால் உடையிற ஜாமானத்துக்கும் காசு கொடுக்கணும், டிரைவருக்கும் சம்பளம் கொடுக்கணும், சேத்துல அடிக்கணும், பட்டை எடுத்து போடணும், வண்டி செலவு வச்சுக்கணும், அதுக்கு பார்க்கணும். அதனால் ஓனரோட நிலைமைலாம் ரொம்ப பாவம் ப்ரோ. இதே எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அது உண்மையாக பொய்யான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதனால் நான் டிரைவர் ப்ரோ, வண்டி போடலான்னு இருக்கிறேன், போட்டால் சமாளிச்சுக்குவேன், எனக்கு எங்கள் மாமா மச்சான் எல்லோரும் உதவுவாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. வண்டி போடுறேன் நான் பார்த்துக்கிறேன் அங்கன்னு சொல்லுவாங்க. யாரையும் தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுக்கு திறமை இருந்தால் போடுங்க, இல்லைனாலாம் வண்டி போடுற ஆசையும் விட்டுருங்க. ஏன்னா வண்டி போட்டோன்னு விரோதி ஆயிடுவாங்க, போட்டிக்கு ஆள் வந்துடுவாங்க, அதனால் விரோதி ஆயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து வண்டி போட்டால் வந்து யாரையும் நம்பி போடாதீங்க. மெயினாக வந்து கூட்டு சேர்த்தாதீங்க. நான் 50,000 போட்டுக்கிட்டேன், என் பங்காளி 50,000 போட்டுக்கிட்டான், 2 பேரும் ஓட்டி கடன் கட்டி ஆளுக்கு பதி எடுத்துக்கலான்னு அந்த தாட்லேயும் போகாதீங்க. லாபமாக நட்டமாக அப்படி போடணுன்னு இருந்தால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போடுங்க. அது முடிஞ்சால் பார்க்கலாம், முடியலாம் விற்றுவிட்டு உங்களோட நட்டத்தோடு போயிடும். பொதுவில் போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து போய் ஓட்டினா அவனுக்கு நீங்கள் கணக்கு சொல்லணும்.
அவர் எடுத்து போய் ஓட்டினா நீங்கள் அவர் உங்களுக்கு கணக்கு சொல்லணும். இவன் தனியாக எடுத்துகிட்டு போனால் ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கும், 20 நாளைக்கு எல்லாம் சந்தேகம் வரும். நாம் கம்முன்னு ஓட்டினா கூட இருக்கிற மகாராசனுங்க அப்படி இல்லை, எதையோ ஒன்று சொல்லி மனசை கிளச்சி விட்ருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டி போடணுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா பொதுவில் போடாதீங்க, தனிப்பட்ட முறையில் போட்டுக்காங்க. அதுதான் எல்லாத்துக்கும் சேஃப்டி ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. மாப்பிள்ளையே 2வது சால் ஓட்டி முடிச்சிட்டான். அதனால் நான் ஏதாச்சும் சொன்னது தப்பு ப்ரோ, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், நான் இனிமேல் அதை பற்றி பேசலை. ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் அதை பற்றி அனுபவப்படக்கூடாதுல்ல. எனக்கு நானும் அந்த தொழிலில் ரொம்ப அடிபட்டு வந்திருக்கிறேன் ப்ரோ. அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் எனக்கு தெரிய 1 லட்ச ரூபா கடனை முதல்ல வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வண்டி எடுப்பாங்க. அவன் அந்த 1 லட்ச ரூபா வாங்கிட்டு கடன் வாங்கி தான் அந்த வண்டிக்கு இன்ஷியல் அமௌண்ட் கட்டி லோன் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் ஓட்டுவாங்க. 4வது மாதம் வாங்கின 1 லட்ச ரூபாய்க்கு வெளியே வாங்கின 1 லட்ச ரூபாய்க்கும் கடன் கட்ட முடியாது, வண்டிக்கும் டியூ கட்ட முடியாது, வண்டிக்கும் செலவு பண்ண முடியாது. கடைசீட்டில் வண்டியை ஃபைனான்ஸ்காரரை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கட்டின பணமும் போச்சு, நீங்கள் கட்டின 2 டியூ 1 டியூ அதுவும் போச்சு. ஆக மொத்தம் எல்லாமே உங்களுக்கு நட்டம் தான். வெளியில் வாங்கினது நீங்கள் கடங்காரனாக போயிடுவோம். அதனால் ஓரளவுக்குனாச்சும் திறமை இருக்குது அப்படின்னா இந்த தொழிலில் போட்டு வாங்க, இல்லைனா வேண்டாம். நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்னை கேட்குறாங்க, அதுக்கோசரமே நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். ஓகேவா? இல்லை ப்ரோ, இதெல்லாம் நான் யாருக்கு தெரியாது இருக்குது, ஒரு சில பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறீங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறீங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதோட வரவு செலவு கணக்கும் தெரியணும்ல. வருமானம்லாம் இருக்குது ப்ரோ, இல்லைன்னா சொல்லலை, அந்தளவுக்கு செலவு இருக்குது. ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்து எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்கள், நீங்கள் ட்ரேடர் வச்சுக்கிறீங்கலாம் குறைஞ்சது 2-3ங்கிற லேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஒரு வண்டி வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, சம்பாதிக்கும் செலவு பண்ணணும்னு தெரியும். இதே 2-3 வண்டி இருந்தால் ஒரு வண்டியிலனாலும் ஒரு வண்டியில் ஏதோ 10-5 கிடைக்கும், அதை வச்சு ரன் பண்ணி போடுவாங்க. இப்போ நாம்ளே இப்போ அந்த 585 ஒன்று மட்டும் வச்சுருந்தோம்னா அதிலே சம்பாரித்து டாப்பும் கட்டணும், டியூவும் கட்டணும், டிரைவருக்கு சம்பளமும் கொடுக்கணும்னா அது ஆகுமா? அந்த விஷயம் ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பண்ணுங்க ப்ரோ. அதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நம்ம அஜித் எப்படி ஓட்டுறான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தரை மட்டும் அஜித் ஓட்டுறது சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோங்கிறாங்களாம். இதே வண்டி லைட்டாக உட்கார வச்சு ஓட்டுறான், இன்னும் ட்ரைனிங் வரணும். ஒரு 10 நாளைக்கு பைசா அனுப்பியா கொடுத்தோம்னா தன்னை போல் ட்ரைனிங் வந்துடுவோம் பைப்பில். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த லிவர் செட்டிங் பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன், இப்போ வீடியோவில் கேட்குறீங்க. ஒரு வீடியோவில் நான் எப்படி சென்சிங் வச்சு ஓட்டணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்கிறேன். காடு கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருந்தால் லோ தேரில் ஓட்டுங்க. பூமி புத்திரா வச்சுருக்கிறவங்க மண் ஓரளவுக்கு மண் பொல தான் இருக்குது போனால் ஐபஸ்லேயே ஓட்டலாம். ஏன்னா லோ தேரில் ஓட்டினீங்கன்னா வண்டி கொஞ்சம் லோடு பிடிக்காது, கலப்பை கொஞ்சம் உக்காந்து வரும். ஐபஸ்ட்டுக்கு லைட்டாக வண்டி திணறும். இவ்வளோதான் வித்தியாசமாக தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் சேலுக்கு எப்படி கரண்ட் வந்துச்சு, இப்போ 2வது சேலு பாருங்க மண் எப்படி பல வந்துருச்சா, இவ்வளோதான் வித்தியாசம். ஹலோ, தாவெல்லாம் வந்துடுவான். நான் யார்கிட்ட சொன்னேன்? அவன் சும்மா சொன்னேன். அதா வந்துக்கிட்டே வரும். இல்லை ஓடிட்டு இருக்கிறான், அவள்லாம் கடைசி விட்டு கிளம்புறான். ஓகே, நம்ம எங்கள் வீட்டில் வேறு இன்றைக்கி ஆமாம் தைப்பூசம் இன்றைக்கி இல்லை, தை 1 இல்லை, தைப்பூசம் இல்லை. அதனால் எங்கள் வீட்டில் ஏதோ போண்டா சுட்டுருக்குறாங்களாம், வாங்க போய் போண்டா சாப்பிட போகலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கினாச்சும் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறா. வண்டிக்காரன் பொழப்பெல்லாம் இப்படித்தான், ஒரு நோம்பி நோடி எதுவுமே லீவ் இல்லை. கூப்பிட்ட நேரத்துக்கு போய் ஓட்டணும், காசு கேட்டால் கஷ்டப்படுவாங்க. நமக்கு தான் நோம்பி இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏங்க எப்போ பார்த்தாலும் இந்த நோம்பி நாள் அதுவுமா இருந்தால் ஏதோ ஓலை ஓட்டுவீங்களா, அன்றைக்கி பார்த்து வெளியே தான் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க, வீட்டிலனாச்சும் இருக்கிறீங்களா அதுவும் இருக்க மாட்டேங்கிறீங்க. இப்படின்னு தெரிஞ்சால் நான் உங்களை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்கிறாப்புல. இது மாதிரி நிறையா வண்டிக்காரன்
அவங்க வீட்டுக்காரம்மாட்ட இந்த வார்த்தையை வாங்கியிருப்பாங்க. அனுபவம் பேச்சும் கண்டிப்பாக அப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அனுபவிக்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு வண்டி ஓனரும் கம்பல்சரி அனுப்பிப்பாங்க. அவங்க எங்கேயாவது போகலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது தான் அங்கே போகணும், இங்கே போகணும், 1 மணி நேரம் உழவு இருக்குது, நான் அந்த வண்டிக்கிட்ட போய் பார்க்கணும், இந்த வண்டிக்கிட்ட போய் பார்க்கணுன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரியும். அவ்வளோதான் ப்ரோ, நாங்களும் ஓட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி போயிட்டு வீட்டில் போய்ட்டு அந்த டாப் வேலையை தான் அஜித் பார்க்கலாமாம்மா அப்படின்னா. துணி எடுத்து வச்சுட்டா கூட இன்னும் செட்டுலாம் எதுவும் புக் பண்ணல, அதுக்கு இன்னும் ஸ்பேர்ஸ்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல. இந்த டாப்பை தைச்சிட்டு தான் அடுத்தது அந்த வேலையை பார்க்கணும். புரிஞ்சுதா? வெளியே வாடாப்பா போகலாம். போகலாம். 20 நிமிஷமா?